உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை கூறி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் அருணாச்சலம் தண்டபாணி. அதாவது நேற்று ராத்திரி ஒரு 10 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் என்னுடைய நண்பர் பண்ணாரு. அவர் அந்த 10 மணிக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஈவினிங்ல பண்ணிடுவார். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தம்பி தான் இருந்தால நம்ம என்னை விட ரொம்ப வயசு கம்மியான ஒரு தம்பி. ஃபோன் பண்ணிட்டு பயந்தான். என்னடா நீ பேசுறதே சரியில்லை, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், அண்ணா நான் மொபைல்ல யூடியூப் பார்த்துனே இருந்தேன். பார்த்துன்னு இருக்கும்போது இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒண்ணுத்துல வந்ததுன்னா அதுல இருந்தே எனக்கு மனசு சரியில்லை, பயமா இருக்கு. அட பைத்தியக்காரா, யூடியூப்ல அது மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டாடா பயப்படுறேன். இல்ல இல்ல, எனக்கு என்னமோ தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் நீ பயப்படாத தம்பி, இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாது. அதெல்லாம் சும்மா உருட்டல், கம்பி கட்டுறது, அத மாதிரி விஷயம்தான் எல்லாமே. அதனால நீ இதுக்கெல்லாம் பயப்படாத. நான் உனக்கு ஒரே அதாவது நான் கந்தர் அலங்காரத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று சொல்றேன். அந்த பாட்டை மட்டும் நீ தொடர்ந்து எழுதி வச்சுக்கோ. இல்லைன்னா கந்தர் அலங்காரம் புக்கு வாங்கி அந்த நான் சொல்லக்கூடிய பாட்டை நீ படி. அது எந்த விதமான இடர்பாடுகளையும் ஒழிச்சு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட மிகப்பெரிய ஒரு முருக பக்தன் தான் அந்த தம்பி கூட. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூட்டென் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடினே. இந்த பாட்டு இந்த 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 பாட்டை நீ சொல்லிட்டே இரு. அது உன்னை இதெல்லாம் நீ பயப்பட மாட்ட. ஆனால் திரும்பவும் சொல்றேன், அந்த யூடியூப்ல வர்றதெல்லாம் பாதி கம்பி கட்டல், பாதி பொய். அதனால இதுக்கெல்லாம் நினைச்சு நீ பயப்படுறதுன்னா நீ எனக்கு தெரியல, உன்னோட எப்படி நீ எதுக்காக பயப்படுறேன்னு தெரியலடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா நான் சரிண்ணா அப்படின்னு இந்த பாட்டு நான் சொல்றேன்னா, என்கிட்ட கூட அலங்காரம் புக் இருக்கு சொல்றேன்னான்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன். அப்புறம் சண்முக கவசம் படி, வேல்மாறன் படி, அதெல்லாம் உன் மனசுல இருந்து பயத்தெல்லாம் எடுத்துடும். தொடர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை, அது அந்த சொல்லு, அது மாதிரிலாம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அவனை பயப்படாதடா, இதெல்லாம் சும்மா, திரும்ப சும்மா, கடவுளுக்கு முன்னாடி எல்லாமே கடவுள் மட்டும்தான் உண்மை, அதெல்லாம் போயிடான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மறுநாள் காலையில ஒரு 6 மணிக்கு நானே ஃபோன் பண்ணேன் அவருக்கு. பண்ணி என்னடா பண்ற அப்படின்னு. இல்லைண்ணா நான் இப்போ முடிச்சிட்டேன், நேற்று ராத்திரி நீ சொன்னதெல்லாம் படிச்சுன்னு நான் படுத்தேன் அப்படிலாம் இல்லை. அதுல என்னடா போட்டிருக்கான் அந்த ஜோசியத்தை, அதாவது தலைப்பு மட்டும் இன்று இரவு உனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படி போட்டான். ஆனா அது உள்ளர போய் பார்த்தீங்கன்னா அதை பத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களே எதுவும் கிடையாது. இது ஒரு மட்டமான விஷயம் இல்லையா? நான் ஜோசியர்களை கேட்கிறேன், இது ஒரு மட்டமான விஷயம் இல்லையா? சரி, அது ஒண்ணு விடுங்க. அடுத்து யூடியூப்ல இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறோம். இன்னொரு தம்பியில் அவர் என்னுடைய என் வயசுக்காரு, இல்ல என்னோட கொஞ்சம் சின்னவரா பிறந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு, சார் நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க, சொல்லுப்பா அப்படின்னு. தமிழ்நாட்டுல இந்த புது ஆட்சி லாட்டரி சீட் ஓபன் பண்ணுவாங்களா சார்? டேய், எனக்கு என்னடா தெரியும், நானும் ஒன்ன மாதிரிதான், நீயாவது தமிழ்நாட்டுல இருக்க, நான் தமிழ்நாட்டுல கூட இல்ல, அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல சார், என்ன எதுக்கு திடீர்னு லாட்டரி சீட் ஓபன் பண்ணு? இல்ல சார், ஒரு யூடியூப்ல பார்த்தேன், இந்த வருஷம் உனக்கு கண்டிப்பா லாட்டரியில பரிசு விழும் அப்படின்னு போட்டிருந்தான் சார். நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தேன், இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துல உனக்கு பரிசு விழும் அப்படின்னு போட்டிருந்தான் அப்படின்னு. அது சரி அப்படின்னு. அதனால நான் செலவு அழிச்சுன்னு இங்க லாட்டரி கிடைக்காதால வேண்டி குருவாயூர் போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு நேர போய் குருவாயூர் போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினு அப்படியே வருவோம் சார். இது எனக்கு மாசத்துல ஒரு நாளைக்கு நான் அது மாதிரி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இல்லைன்னா யாராவது சபரிமலைக்கு போறவங்க கிட்ட உண்டியில காசு போட்டுரு, எனக்கு வரும்போது அங்கேருந்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புவேன். ஏதாவது பலன் கிடைச்சுதா? இல்ல, எதுவும் அது மாதிரிலாம் எதுவும் விழல. இது வரைக்கும் நான் 10-15,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு சிரிக்கிறதா அழறதா என்னன்னே ஒன்றும் புரியல. அதாவது இத மாதிரி நம்பக்கூடியவனை விடுங்க, அந்த டிஆர்பி ரேட்டுக்காக வேண்டி இந்த டிவி எல்லாம் இந்த குழந்தைங்களை அழ வைக்கிறது, பெண்களை அழ வைக்கிறது, அப்படியே ஒரு நிகழ்ச்சி நடந்துன்னு இருக்கும்போதே அப்படியே கண்ணில் தரதாரையா தண்ணி வர்றது, இதெல்லாம் காட்டுறான் பார்த்தீங்களா? அதை விடுங்க, அதெல்லாம் அவன் டிஆர்பி ரேட்டுக்காக வேண்டி காட்டுறான். ஆனா
ஜோசியம், ஜாதகம், ஜோசியம்ன்றது வந்து ஒரு அறிவியல். அந்த அறிவியலை வந்து பயமுறுத்தி 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 இந்த ஜனங்களை இத மாதிரி போட்டு கொள்றீங்களே ஜோசியக்காரங்களே. அதாவது நீங்க ஜோசியம் பாக்குறதுனா நல்ல தரமான ஜோசியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் பொய், உண்மை, அதை பத்திலாம் அந்த சப்ஜெக்டுக்கே நான் வரல. அதை விட்டுருங்க, அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். தரமான ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்களோட போய் பாருங்க. திரும்ப திரும்ப வந்து இந்த அதாவது அந்த லாட்டரி டிக்கெட் சொன்னோம் பாத்தீங்களா, அவங்ககிட்ட ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னேன், அதை மறந்து போயிட்டேன். அவங்ககிட்ட ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னேன். அவங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு பாட்டு, டே நீ ஒன்ன நம்பு, உன் கைய நம்பு, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெஞ்சுக்கு இனிய அருமையான கவிஞர் தாரா பாரதி அவர்கள் எழுதின கவிதையை நான் அந்த பெரிய கவிதை, எங்கேயாவது நீங்க யூடியூப் போய் பாருங்க, அருமையா இருக்கும். அந்த கவிதையை நான் சொன்னேன். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னை நம்புடா, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், அந்த உன்னை நம்பு, இந்த மாதிரிலாம் வந்து தவறான தகவல்களை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னேன். திரும்பவும் நான் வந்து சொல்றேன், இந்த யூடியூப்ல தவறான தலைப்புகள்ல செய்திகள் போடக்கூடிய தவறான தலைப்புகள்ல ஜாதகம், ஜோசியம், அத மாதிரிலாம் தவறான தலைப்புகள்ல அதை படிக்கிறவங்களை, அந்த வியூவர்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி திடீர்னு வந்து ஒன்று போட்டா அவனுக்கு மரணம் சம்பவிக்கணும், எவன் பேசாம இருப்பான்? தள்ளிதான் பார்ப்பான். உன் தலைமையில இடி கொடுக்கணும், எவன் பேசாம இருப்பான்? தள்ளிதான் பார்ப்பான். அதனால வந்து உங்களுடைய வியூவர்ஸ் வந்து அதிகமா ஆக்கிறதுக்காக வேண்டி தவறான தகவல்களை தயவு செய்து இது பண்ணாதீங்க, போடாதீங்க. அது வந்து ரொம்ப தப்புங்க. ஜோதிடர்களே, அது இந்த ஆஃப் பாயில் ஜோதிடர்களே, அத மாதிரி தவறான தகவல்களை போட்டு பார்வையாளர்களை வந்து பயமுறுத்தாதீங்க. இது வந்து எறும்பு கூட்டம் வந்து உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா வைக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நான் நல்ல தரமான ஜோதிடர்களோட கேட்டேன். அவர் சொல்றாரு, ஜோதிடத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர். அவர் சொல்றாரு, ஜோதிடத்துல வந்து எந்த இடத்துலயுமே வந்து பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வரவே இல்லைங்க, அதெல்லாம் நடுவுல வந்து அவங்க பண்ண வேலை அப்படின்னு சொல்றாரு. நாங்க பாக்குறேன், பல இடங்கள்ல பல கோயில்ல பாக்குறேன், அன்னைக்கு பாக்குறேன் ஒரு பெரிய பூசணிக்காயை 2ஆ வெட்டி அதை தள்ளி அதுல 1 லிட்டர் எண்ணெய் ஊத்தி பெரிய திரி போட்டு தலைமையில தூக்கி வச்சுன்னு ஒரு கோயில் சுத்துறாரு. எலுமிச்சம்பழம் வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, போன வழக்கு, இதெல்லாம் அதை பாருங்க. கடவுள் இல்ல, கடவுள் அதை பத்தி நான் வரல. கடவுள், நான் கூட வந்து ஆண்டவனை நம்பக்கூடியவன் தான், கடவுளை நம்பக்கூடியவன் தான். அதாவது எந்த விஷயத்தையுமே பகுத்தறிவோட பண்ணுங்க. கடவுள் நம்பிக்கை கூட ஒரு பகுத்தறிவோட இருக்கணும். அதுதான் வந்து எறும்பு கூட்டத்தோட விருப்பம். அப்போ வந்து நான் இப்ப இந்த ஜோதிடர்களுக்கு கேட்கிறேன், தவறான தகவல்களை தவறான தலைப்புகள்ல நீங்க வந்து போடுறீங்களே ஜோதிடர்களே, உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் என்னையா பரிகாரம்? உங்களுக்கு என்ன பரிகாரம்? எத்தனை பேர் பயந்து போயிருக்கான், எத்தனை பேர் கஷ்டப்படுறான், தவறான தகவல்களை பாக்குறான். நான் வந்து குறிப்பா வேற யூடியூப்ல வரக்கூடிய வேற எந்த தகவலை பத்தி நான் பேசல. நேற்று இந்த பையன் என்கிட்ட போன் பண்ணி கேட்டதால வேண்டி என்னுடைய மனம் தாங்காம நான் இந்த பதிவை போடுறேன். ஜோதிடர்களே, நீங்கள் செய்யக்கூடிய இந்த அல்பத்தனமான, இந்த சின்னத்தனமான, இந்த ஆபாயில் தனமான, அரைவே காட்டுத்தனமான வேலை பதிவுகளுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம்ன்றத பார்வையாளர்கள் உங்களுக்கு முடிவு பண்ணுவார்கள். என்னைக்குமே வந்து நான்லாம் வந்து கடவுளை நம்பக்கூடியவன் தான், கடவுளை மட்டும்தான் நம்பக்கூடியவன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை,